ஒரு தோட்டத்தை, அதாவது எங்கட நாட்டுல சொந்தமா உழைச்ச ஒருவருக்கும் பிடிக்காது. தோட்டத்தை வச்சு இதை வச்சு எவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க. தோட்டத்தை வச்சு நான் கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு போக கண்டாண்ட நாயில எல்லாம் இந்த தோட்டத்துக்கு வந்தது. இனி கமரா தாண்டா கூட்டுவாங்க. உங்களுக்கு கமரா கூட்டினா தாண்டா நீங்க திருந்துவீங்க. என்ன மனுஷாடா அப்பா. இதை பகலா பிடிக்க ஒரு 5 மணிக்கு எழும்பி இவ்வளவு வேலை நான் வா தம்பி வா. உங்களை சித்தாப்பா வேலைக்கு வாங்க ஒருத்தரம் வராதுங்க. நாங்க அடி சித்தாப்பா. அடே அடா நான் நான் தனியா புலம்பி பிடிச்ச ஒன்னிக்கிறேன். நீ காலம் எப்படியே பிடிச்ச என்ன பிரச்சனை அடைஞ்சு இந்த பைத்தங்காய் இருக்கല്ലോ, பைத்தங்காய் வெங்காயம் வெண்டிக்காயம் இருக்கല്ലോ, ஒவ்வொரு நாளும் கலவா போகுதுடா. கலவா போகுது. நான் விட்டி பின்னேற டைம் பார்த்து கொண்டு வரேன். சரியோ என்னென்ன எல்லாம் இருக்குது அப்படி அங்க பூசணிக்காய் எல்லாமே இருக்கு. அட ஒவ்வொரு நாளும் கலவா போய் கொண்டு அதான விரியல. டே நான் தோட்டம் வச்சிருக்கேன்டா போல அந்த காலத்துக்கு எல்லாரும் பயப்பட்டு கொண்டிருப்பாங்க. இப்ப ஒவ்வொரு நாளும் பார்க்க வேண்டி இருக்கடா. விடிஞ்சா பொழுது போட்டான்டா இந்த யாரோ செய்தோன்னு இருக்காங்க இந்த வேலை. நான் படிவா டே இவ்வளவு கஷ்டம் தெரியுது நமக்கு தோட்டம் வைக்கிறது. தண்ணி இந்த கிணறு அங்கே இருக்குது. அங்கே இருந்து ஒவ்வொன்றா இழுத்து பிடிச்சு கொண்டு பாத்தி அடிக்க வேண்டியது. ஒவ்வொரு நாளும் கலவா போய் கொண்டிருக்கு. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைகள் எல்லாம் வளர்த்து பிடிச்சு வந்துக்கிறேன். கலவரத்து வந்துக்கிறான். உண்ட காணி மட்டும் இல்ல பக்கத்து காணி எல்லாம் கலவு. அத்தானே எனக்கு டவுட்டா இருக்கு. நீ என்ன மாதிரி சிம்ராசுண்ட காணியம் விசாரிச்சு சித்தப்பா இந்த தோட்டத்தை கலவெடுக்க போறான். நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்ய கலவெடுப்பாங்க. அதான்டா ஒரு மனுஷனா இருந்தா இந்த அடிக்க வேலை செய்ய. எத்தனை நாள் கலவு போனோம் உங்களுக்கு? அட எனக்கு தெரியலையடா. ஒவ்வொரு நாளும் வந்து பாக்குறேன். வெண்டிக்காய் குறையுது, தக்காளி குறையுது. நான் மட்டும் இங்க மிளகாட்டு பிடிச்சி ஒன்னிக்க வேண்டியது. இங்க பேர் எவ்வளவு இங்க பேர் பிஞ்சா இருக்குது. நாளைக்கு முத்திரும் அடிச்சுட்டு போயிடுவாங்க. ஏதோ பார்த்து வச்சா நான் செய்து பிடிச்சி ஒன்னிக்கிறான். இவ்வளவு வரான் காத்து. எனக்கு இவ்வளவு ஒரு டவுட்டா தான் இருக்கு. ஏன் சொல்லுவா ஆளுக்கு டியூஷன்ல வழி மிளக்கிற கூட இல்ல சித்தப்பா என்ன இல்லடே அவன் புது ஷர்ட்டுகள் ஜீன்ஸுகளோட தான் திரிகிறாரா? இல்ல அவன் என்னோட படிச்சவன் படிப்பு விட்டான். அது சரி அவன் விட்டு தான் சரி. நீ தொடர்ந்து நீ படிப்பு என்ன மாதிரி வேலையெல்லாம் என்ன தர்றாங்களோ அரசாங்கம்? பட்டதாரியில வேலை இல்லை. அப்ப என்னதுக்கடா படிச்சு துளைச்ச நீங்கள் பேயாம நீங்களும் வந்து துளைக்கலாமே. இவ்வளவு கஷ்டப்பட்டு போனா பெரிய படிச்சு கழிக்க போறாம 4-5 வருஷம் படிக்க போறா, அங்க படிக்க போறா, லெக்சரா போறாங்க. என்ன கட்டாம அது? இதான உன்னோட நான் பாரு இல்ல வந்த வதைச்சு பிடிச்சேன். நான் வேலை சந்து போவாண்டிக்கிறேன். வேலை வந்து போறான்டா. அப்ப நீ என்ன செய்யணும்? 4 வருஷம் 5 வருஷம் படிக்கணும்டா. படிச்சு கிழிச்சனீங்கடா வேலையில எடுத்துருக்கோம். இந்த கதையை விட்டுட்டு அவனை வேண்டாம் அவனை சந்தேகம் அவனை கேட்டு விசாரிச்சு 2 ஆளு 2 சொட்ட போட்டுறான். இல்ல பின்னேறம் இருக்க பாக்கத்தான் இருக்கு. பெயின் வேலை போறோம் போட்டு நைட்டு தான் பார்ட் டைம் வச்சுக்கிறான் போல. அதான் போல இருக்கு பாப்போம். நான் பாருது உனக்கு இல்ல போ அதுல பேர் தேவையில்லாம் வந்து என்ன சொல்லுவா அப்ப நான் போகும் பெரிய பார்த்தோம் நிக்கிறது போல இருக்கு. நான் நிக்கிறேன்னு சொல்லாதியா போ. காத்து அழ என்ன படிச்சு முடிச்சுட்டு என்ன பாத்துக்கணும். பாத்து வர போறது இல்ல பாத்து கொண்டிட்டு என்ன சித்தப்பா என்ன அதான் சொல்ல நினைச்சேன். சித்தப்பா கதை கொண்டு வைக்கணும். உனக்கு தரப்போறாரா தோட்டம் செய்ய தெரியுமா? சித்தப்பா என்ன கேட்க மாட்டேன்னு சொல்ல நான் பட்டதாரி உன்ன வேலை கிடைக்க போல கிடையாது. நீ போயிட்டு சித்தப்பாட கதைக்கும் போது பைட்டும் கூடி 2 புடுங்கு தண்ணி அடி அப்படியா செஞ்சு தோட்டத்தை விடி வழியா தெரிய மாட்டேன் காட்டு காட்டினாண்ட வேலைக்கு வேலை 2000 தரேன். சித்தப்பா 5000 கொடுக்குற மாதிரி போய் நான் சொன்னு சொல்லாதயா போயிட்டு தோட்டத்தை எல்லாம் தெரிஞ்ச மாதிரி காட்டா அந்த மூளைக்கு என்னது பட்டு கிடக்கு இது பட்டு கிடக்குன்னு நைசா கூட அப்படி தோட்டத்துக்கு மாடு வராம தகரத்தை வைப்பமாண்டா அது மழைக்கு இன்னும் ஒரிஜினல் மாடு போய் கொண்டு பரதேசி அங்க போற நீ தோட்டத்தை பார்த்துட்டு வர தோட்டத்தை பார்க்க போறியோ? என்ன சித்தப்பா நீங்கள் ஒழுங்கா ஒண்ணு வச்சிருக்கிறீர்கள் இல்ல ஏன் கருத்து போய் கிடக்கு? இதெல்லாம் பாக்குற மருந்தால் அடிக்க மாட்டீங்க நீங்கள் அம்மானே விசாரிதாரும் எனக்கு இதேன்னு இதுல போட்டல் இதெல்லாம் அவங்க கட்டி கிடக்கு மணிச்சாங்க. என்ன பழக்கங்களோ தெரியாது. நீங்க இதுக்கால பூட்டிடுங்களா இதுக்காலையும் போயலா? சித்தப்பா சித்தப்பா வாங்க இங்க வாங்க.
அதால வாங்க கதைக்கணும் உங்களோட கணக்க கதைக்கணும் ஏதோ தாரண்ட நீங்களா இது தருத்திரம் வாங்க கதை பண்ணாங்க வாங்க நீங்களே அங்க அதுக்கு போய் நிக்கிறீங்களா நம்ம கள்ளங்கள் நெருக்கிய கூட உங்களோட போட்டதுல நான் அதுக்கு போய் நிக்கிறேன் நீ என்ன சித்தப்பா நீங்கள் ஒழுங்கா தோட்டத்தை வச்சிருக்க மாட்டீங்களோ அதுக்கு என்ன தொங்கல்ல பட்டு போய் கிடக்கு மருந்து அடிக்கிறீங்களா போல கிடக்க அந்த பூச்சி பிடிச்சி போய் கிடக்கு அதான் உனக்கு என்ன பிரச்சனை அதான் எங்களுக்கு பிரச்சனை அந்த தோட்டமா அந்த மூளைக்க பட்டு போய் கிடக்கு இதுக்கால போய் பார்த்தனா சரியோ இது பார்த்தா புடலாங்க பாதி அபட்டு பட்டு கிடக்கே இப்பதான் போய் பார்த்தேன் இப்பதான் பார்த்தனா அதான் உனக்கு என்ன பிரச்சனை அதான் பிரச்சனை தானே நான் இங்க வர போறேன்னா அப்ப இருக்கீங்க எனக்கு பிரச்சனை தானே நான் இப்ப வந்தேன்டா சித்தப்பா டீசெண்டா நீட்டா இருக்கும் இப்படியான பிரச்சனை ஒண்ணும் இருக்க கூடாது என்ன சொல்ல உன்னோட டவுட் தான் இருந்தது இங்க யார் விளையாட்டு காட்டுறாண்டு இப்ப கன்ஃபார்ம் ஆகி உனக்கு அதுக்கு வண்டிக்க கருத்து போட உனக்கு என்ன பைத்தங்க பழுதாப்பட உனக்கு என்ன நீ உந்த நாய் மேல தெரிஞ்ச நீ இன்னைக்கு இவ்வளவு ஜீன்ஸ் இதுகளோட போய் அங்க பிள்ளைகளோட போய் காய்ச்சி பிடிச்சோன்னிக்கிறியா எங்க காசு கொப்பராரோ வேற வண்டி கொடுங்க போய் இல்ல நீதான் இந்த பைத்தங்காயில ஆட்டைய போட்டோம் நிக்கிற களவு என்ன பாக்க இது களவு எனக்கு வக்கீல போய்த்தா பாருங்க அதான் எந்த காசுல வாங்கின போய்தான் இதெல்லாம் விக்கிறான் என்ன 2 முன்னாடி அடுக்கி வச்சிருப்பேன் சொல்றா பாத்தியா இதால போற நாள் பார்க்க மாட்டோமே பாப்பன் தானே கள்ள கலங்கு சித்தப்பாடு பார்க்க மாட்டேன் சரியா என்ன செய்வேன் புதச்சூட மட்டி கூட கள்ள கதை கொப்பரம் களவு உரிமை இருக்கா அடே சின்ன ஆட்டைய போட்டான் கொப்பரம் களவு நீயும் களவு அடே எவ்வளவு உண்டா வந்து 1-2 பிறப்பு காணிக்க நான் வந்து புடலங்கா களவு 2 பிறப்பு என்ன இருக்கு 2 பிறப்பு 2 பிறப்பு காணியை வச்சு கூட 2 பிறப்பு நான் காணியால பாக்குறேன் என்ன சித்தவா சத்தம் வந்தாலும் வெளுத்துறோம் என்ன பிரச்சனை இப்ப என்ன சொல்ல நான் களவு எடுக்கிறேன்ற என்ன சித்தவா அவன நான் சொல்றேன் ஆளாகு குளம்புல டீசனா திருறான் இவன் கொப்பனை பெட்டி எனக்கு தெரியும் உன பெட்டி சொல்ற கேள் என்ன இவனுக்கு திடீரென்னு எனக்கு ஆசை வருது வேலை வட்டியும் ஒழுங்கு இல்ல 2 பிறப்பு காணி என்ன 2 பிறப்பு காணினா உழைச்சி தின்றா நாய் உன்ன கேட்டா சொல்லுவாரு திறத்தா பேச்சு போடா என்ன பண்ணியான்னு திறத்தா பேச்சு சொல்லுவாரு பாக்குறேன் அழகு கையில அடிப்பியா அடிக்கல சொல்லுங்க போ தேசது போ வயசுக்கு மூத்தாளன்னு பாக்குறேன் ஆனா உண்மை அழகுடே வயசுக்கு மூத்தாளன்னு பாக்குறேன் புதைச்சு போட்டோம் 2 பேரை காணிகளே புதைச்சு போட்டோம் இனிமேல் எந்த காணிக்க நீ வெறுவியண்டாள் வேற மாதிரி இருக்கும் சம்பவம் சொந்த காணிக்கு ஒருத்தரை வெட்டி புதைச்ச கதை எழுதப்படும் கொப்பர் புழுவின் புழுதி புழுத்தி கொஞ்சம் இருப்பாங்களா போராணி போ நான் பாக்குறேன் இங்க பாரு நீ கொஞ்சம் படிச்ச நீ விளங்கணும் இவ்வளவு கஷ்டம் விவசாயம் உண்டு நான் இந்த ரத்தத்தை சீந்தி உழைச்சு பிடிச்சோம் நீக்க களவெடுத்து நான் சந்தேகம் கொண்டே வித்தா உழைக்காமல் சிம்பிள் என்ன நான் சொல்றேன் நீ அவனை சாப்பிடல அவன் களவெடுத்துனா தெரியும் அடுப்பான அடி சாக்கொண்டு இருப்பேன் நீ இப்படித்தான் படிப்பு பேசாப்பேன் மேலே போயிடலாம் அடி சாப்பிடுறேன் வந்து கோந்திரி நீ அடிக்கடி நான் அடிச்சிருப்பான் கட்ட நான் சொல்லுங்க அவன் அடிச்சு போலீஸ் கேஸ் சிக்கல் தேவையில்ல நான் தான் யோசிச்சேன் அவனை பேச களவெடுத்து எடுத்துட்டு போடுவேன் என்ன களவெடுத்த இனி எடுக்க மாட்டேன் நான் பாக்குறேன் அடுத்த மாசம் சம்பளம் பெறட்டும் வித்த இது சிசிடிவி காணியெல்லாம் ஃபுல்லா பார்த்தோம் எல்லாம் பார்த்தோம் எனக்கு அதான் இல்ல என்ன தெரியும் நான் பாக்குறேன் சித்தப்பா அவனை சொல்றான் எல்லாம் சொல்றான் அதுக்கு அப்பாட்டிருக்கு இதுக்கு அப்பாட்டிருக்கு அந்த பைத்தங்க வண்டி யோசிக்காது சரி போ பாப்போம் எனக்கு தெரியும் தான் உன் குடும்பத்தை பற்றியும் தெரியும் உன்னை பற்றியும் தெரியும் வா வா உனக்கு ஒரு பிளான் ஒன்று வச்சிருக்கேன் வா இன்னும் வெத்திலே வேண்டி வைக்கத்தான் போகணும் என்ற காணிக்க வெத்தில விக்கிற வில என்ன திறந்துருக்கு நேற்று புட்டான் போட்டணும் இல்லையே பூட்டினானே ஓ ஓ ஓ ஓ
நாளை கலாம் படிச்சு முடிச்சு வேலை இல்லை அது இல்லைன்னு கிளாக்கிறேன் வேலை வேறாங்களே அரசாங்கம் நாங்க என்ன பட்டம் படிச்சு போட்டு இருக்கிறது இயல் நக்கல் ஆனா நல்ல வருமானம் அந்த களை எடுக்கிறது ஒரு மாதிரி காத்த மாட்டி விட்டேன் நிறைய குடும்பம் போல இருக்கு நல்ல இது வந்து வருது இல்லையே அப்போ இதை விட அம்மா நல்ல படுத்துருக்கோ கொண்டு எல்லாம் ஹலோ ஓ அந்த சித்தப்பாண்ட இதான் அந்த ஓ ஓ அங்க கிலோ எத்தனை என்ன விலைக்கு சித்தப்பா வைக்கிறீங்க ஒரு 300 இங்க 500 ரூபா தாரா எந்த சித்தப்பா கொடுக்கணும் ஏன்னா 2 கிலோ ஓட வந்தது அது கொடுத்துருப்போம் அப்படியே இங்க பாப்பு இங்க கொஞ்சம் குனி சித்தப்பா உன்னால காத்தோட நான் சண்டை பிடிச்சு போடுறது அட நான் நெச்ச கூட பாக்கிறா நான் இவ்வளவு நல்ல மாதிரி காத்து பிடிச்சுட்டாடா சித்தப்பா வளர்ந்ததுக்கு மூலமான ஆட்டையா போட்டு என்னடா என்ன என்ன நீ மனசனாடா சித்தாபுர நீ என்ன பார்த்து என்ன கேள்வி என்ன கேள்வி கேட்கறீங்க படிச்சு கழிச்சு என்ன செய்ய போறாங்க வேலை என்ன வேலை இல்ல நான் சொன்னால காத்து அவங்களோட பெயிண்ட் அடிக்க போறோம் என்ன சொன்னி அடே உனக்கு பெயிண்ட் அடிக்க தெரியுமா முதல்ல சரியான வேலை இல்ல பிராண்ட்ல படிச்ச படிப்பு வேலை வராங்க இல்ல நான் என்ன செய்யறது இது சொல்லி இதுக்கு செய்யல சித்தப்பா பார்ட் டைமா செய்யல பார்ட் டைம்ல சித்தப்பா இது கணக்கு இருக்க தன்னோட கொஞ்சம் எடுத்து விக்கிறது கொஞ்சம் எடுத்து விக்கிற அப்ப நீதான் எல்லாம் செய்திருக்கிற பாவக்காய் வெண்டிக்காய் கத்தரிக்காய் இதால அவனோட நான் சண்டை பிடிச்சி போட்டுருக்கிறேன் அவன் ஆக்களை எனக்கு செக் பண்ணி போட்டுருக்கான் அடிக்கிறது இதை வந்து பார்க்காம மனசாட்சி இருக்காடா உனக்கு நாய் சரி சித்தப்பா நீ என்ன மனசாட்சி கேட்கிறா இந்த நாட்டுல மனசாட்சி உங்களை வேலை வெட்டி தந்துக்கலாம் தானே வேலை வெட்டி தராமனா ஒரு வேலையை போனா படிச்சு போட்டு என்னதுக்கு இந்த வேலைக்கு வர இதுக்கு என்ன வேலை நீங்க ஒரு வேலைக்கு விடுறீங்க இல்லையே படிச்ச படிப்பு வேலைன்னா தாராங்க இல்லையே சித்தப்பா படிப்புக்கு 3 வருஷம் ஆயிட்டு 3 வருஷமோ 5 வருஷமோ படிச்ச படிப்பு வேலை இல்லாது நீங்க என்ன செய்யணும் என்ன வேணும் பக்கத்துல காணி இருக்கല്ലോ குத்தகை கடு உனக்கு என்னென்ன வேலை செய்யுமா செய் போ நிக்கிறேன் ஓசியில எடுக்க படிச்சு கிழிக்க போறேன் சித்தா படிப்பை பெற்று வேலை கேட்காச்சு இங்க வா என்ன 4-5 வருஷமா படிச்சு களவெடுக்க வர உங்களை சொல்லி தந்தது சித்தப்பா நான் சொல்ற ஒண்ணு சங்கல் சரி என்ன சொல்ல போறேன் நான் இப்ப கேம்பஸ் படிச்சு முடிச்சிட்டு சித்தப்பா வீட்டை காசு ஒரு மாய் கிடக்கு சரி ஒரு மாய் பாக்குது வீட்டு காக்குறாரு உழைச்சு தின்னு அது உழைக்க முடியல இல்ல சித்தப்பா இந்த வேலையை போறோம்னா அந்த படிச்சு போற இந்த வேலையை போற தங்களை மரியாதை இதுக்கு போறிய மரியாதை எல்லாம் மரியாதை என்ன வேலை செய்யற சித்தப்பா அடே இங்க உனக்கு நான் செய்யற வேலையை உனக்கு மரியாதை செய்ய விடுதலை வீட்டை நீ உன் அண்ணோட கதையை காட்சி விட சொல்லுங்க நான் என்ன வேலை செஞ்சாலும் படிச்சு போட்டு இந்த வேலை செய்யறேன் படிச்சு போட்டு வேலை செய்யறேன் அதுக்கு விடு சித்தப்பா நான் கலவரத்தினா சரின்னு சொல்லு சித்தப்பா புலாம் சரியும் கலவரத்தினா சரின்னு சொல்லு சித்தப்பா இப்ப வேற எத்தனை பேர் நாங்கள் இருக்க வேணும் படிச்சு முடிச்சுட்டு வேலை வெட்டி எல்லாம் இருக்க வேணும் ரயில் எடுத்தோன்னு பெருசா தூக்கி வச்சிருந்தாங்க கம்பஸ் கம்பஸ் இப்ப பேசினா கலவரத்தை நான் நியாயப்படுத்தல சித்தப்பா வீட்டை காசு கேவலா கிடக்குறேன் 25-26 வயசாக எனக்கு கவலைமா தான் நீ தனியா வேலை செய்யணும் இல்லாட்டி என்ன வேலை செய்யறது பிரைவேட்ல எங்க வேலை செய்யலாம் சொந்தமாக சொல்ல செய் இல்லாட்டி ஆரம்பம் படிக்கிறாங்கல்ல கனடா அங்க போய் துளா போ உங்களுக்கு ஆனாரோட கனடா போறீங்க படிக்கிறோங்க போங்க நான் படிச்சதுக்கு உங்களுக்கு வேலை கிடைக்கும்டா எத்தனையோ பேர் கூட மாதிரி இருக்காங்க எல்லாரும் களவு முடிச்சோம் நினைக்கிறாங்க சித்தப்பா நான் களவு செஞ்சு சரின்னு சொல்லுவேன் சித்தப்பா நான் சொல்ற பரியாக்கள் சரியா நான் கம்பஸ் சமாளிக்கிறேன் கம்பஸுக்கு போன அப்புறம் அங்கே ஸ்ட்ராக் அது நடந்தா 2-3 வருஷம் போகுது 2-3 வருஷம்ன்றது எங்களுக்கு வயசு போகுது 2-3 வயசு போகுது சரியா இப்ப நாங்க வெளியில பட்டறையா வந்து 3 வருஷம் வேலை இல்லை 5 வருஷத்துக்கிட்ட வேலை கொடுக்க இருக்காங்க போராட்டம் பண்ணுவோம் இப்ப வரையும் போராட்டம் பண்ணி என்ன கிடைக்குது ஒன்றுமே கிடைக்குது இல்லையா எங்களுக்கு இதான் வீணா போகுது இப்ப கேம்பஸ்ல கூட போராட்டம் நடக்குது என்ன பியோசனம் அதையும் பாக்குறாங்க இல்ல இப்படியே படிக்கிற பிள்ளைன்ற வாழ்க்கையை பாக்குறாங்க இல்ல நான் களவுக்கு அதை கதைக்க வரல சித்தப்பா சரியா நாங்க படிச்சு முடிச்சுட்டு வந்து வீட்டை வந்தா நீங்க என்ன சரியல் ஏழு எடுத்தோன்னங்களை தாங்குறீர்கள் கேம்பஸ் போய் எங்களை தாங்குறீர்கள் இப்ப வேலை கிடைக்கலன்னு எங்களை அசிங்கப்படுத்தி இது செஞ்சு எங்க கல்யாணம் வீட்டு போனாலும் அசிங்கம் திருவிழாவுக்கு போனாலும் அசிங்கம் இதே இடத்துல எங்களை ராயாம எந்த பிள்ளை கேம்பஸ் போட்டு எந்த பிள்ளை கேம்பஸ் படிக்குது எந்த பிள்ளை திரியேன்னு சொன்ன நீ கூட சித்தப்பா எனக்கு நிறைய கேவலப்படுத்திக்க சரியா இதுக்காக கதைக்க வரையில எங்களுக்குள்ளே நிறைய வேலைகள் இருக்கு சரியா அதெல்லாம் விளங்காமல் ஒவ்வொரு இடத்துலயும் குத்தி கொண்டு இருக்கேன் நான் வேலை சார்ந்து வேலையை போகாம இருக்கோம் களவடத்தை சேவ் பண்றேன் களவட இல்ல சித்தப்பா களவடத்தை நான் பிள்ளைன்னு சொல்றேன் சித்தப்பா களவடத்தை பிள்ளை உனக்கு நான் அந்த காசு அரை பெரிய மேட்டில் நான் வேலை என்ன சொல்ல சொல்றேன் நீ வந்து இந்த படிப்பை இந்த பட்ட படிப்பை நம்பினது ஓகே
கவர்மெண்ட் வேலையை நம்பாட்டி தனியா தொடங்க இல்ல தனியில பாருங்க நான் காத்தோட சொன்னேன் பெயிண்ட் அடிக்க போறேன் அவனுக்கு 2000 பேர் உண்டு வீட்டை சொல்லினா எங்கள் கௌரவ அவனுங்களை உழைச்சு கொண்டு இருக்கான் தெரியுமா இந்த களவெடுக்கிறது கௌரவம் இல்லையா ஹோமாட்ட சொல்றீங்க களவெடுக்கிற கௌரவம் இல்லையா நீ இப்ப என்ன செய்யறான்டா பக்கத்துல இருக்க சிம்டாஸ்ல காணி இருக்கலோ அத குத்தகைக்கு வேண்டி பக்கத்துல இந்த வீட்டுக்கு முன்னாடி அப்பாண்ட காணி சும்மா நைத்திரங்க நான் செய்ய போறேன் தெரியாமலே நீ ஏன் அப்போ 2 மாசமா உனக்கு என்ன சொன்னி படிச்சு போட என்ன இதுக்கு வர நீ சொல்லு நீ சொன்னியானே அந்த காணி எடுத்தாரு நான் செய்வேன் கொப்பளோட காய்க்கிறேன் போ கொப்பளோட காய்க்கிறான் காணியை செய்யற இனிமேல் இஞ்சால பக்கம் பந்தியண்டா இந்த கதை ஒருத்தரும் காத்து வர கொதியில நிக்கிறான் நான் அவன் தான் கல்யாணம் நினைச்சு போட்டேன் என்ன மாட்டி விட்டுறேன் சரி போ வலிக்கிறேன் கடவுளுக்கு போட்டு கதையை சேட் பண்ணி போட்டு காத்து வரான் போல சித்தப்பா இன்னைக்கு துளஞ்சான் சித்தப்பா களவெடுக்கிறனா களவு டேய் படா அம்மே என்ன இங்க இந்த பஜமை அப்படி என்னண்டா இதுல அப்போ நான் ஒரு மிளகா தோட்டம் ஒன்று ரெண்டு கொத்து கொண்டு வாடுறேன் சோடாமே குடிப்பேன் கொத்து ஆடே மாறும் ஆறு கொத்து கொண்டு வார இதே கொண்டு போவாங்க இங்க இது என்ன பண்ற இது கொப்படை கொண்டே கூட அப்பா கேட்டா சொல்லி விட சொல்லுறேன் ஓடா சரி பாய் பாய் பாக்குறேன் நீங்க போயிட்டாங்க நீ எப்பயும் பரலாமடா பாய் ஏன் பண்ற அடிவாளா பெரிய விஷயம் வந்துட்டு பிரச்சனை இல்லை